ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தாங்க ஆட்டு நல்லி எலும்பு கிரேவி. இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 1/2 kg நல்லி எலும்பு எடுத்திருக்கேன். 10 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மசாலா பொருட்கள். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரக பொடியும் சோம்பு பொடியும் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். நான் மசாலா பொருட்களோட அளவெல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ அதில் வந்து ஜீரக பொடியும் சோம்பு பொடியும் போட்டு நல்லா வதக்க போகிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ லைட்டாக வதக்கி விடுறேன். அந்த எண்ணெயில் அது வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூட தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். மசாலா பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அது வதங்கினாதான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் மட்டன் நல்லி எலும்பு சேர்க்க போகிறேன். நான் வேக வச்சுருக்கேன்ல, அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அந்த தண்ணியோடு தான் நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியில் தான் நிறைய சத்து இருக்குது. அதனால நீங்கள் தண்ணியை வந்து எப்போவுமே கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு நீங்கள் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வைங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் பட்டை கிராம்பு எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால நான் இன்றைக்கி பட்டை கிராம்பு எதுவுமே இதில் போடலை. அதோட ஃப்ளேவரே அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் எதுவுமே இதில் போடலை. 10 நிமிஷம் கழித்து இது இப்படி தான் இருந்தது. நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் எனக்கு. அதனால நான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு திருப்பி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் விட போகிறேன். நான் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சுட சுட நல்லி எலும்பு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.